Praise God. Hallelujah. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் உங்கள் மத்தியில இருக்க இந்த வருஷத்தை காண கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இந்த சபைக்காக, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபத்தில் தாங்குவது உண்டு. கர்த்தர் மேன்மேலுமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பாராட்டுகிற எல்லா அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சோத்திரம். ஆமென். நிச்சயமா அதுக்கு பிரதிபலனா என்னால் ஒன்று கொடுக்க முடியாது. ஆனால் ஜெபத்தை காணிக்கையாய் வைக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமா, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்க கேட்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நேரத்தில் அதை ரிசீவ் பண்ணி கொள்ளுங்க. எந்த வார்த்தை உங்களை தொடுதோ ஆமீன் ஆமேன் சொல்லி அதை ரிசீவ் பண்ணுங்க. அந்த வார்த்தையின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு காணபடி கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. ஆமீன். சோத்திரம். சங்கீதம் 118 அதிகாரம் 5 வசனம். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, வானம் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வல்லமை, ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை, ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற அத்தனை வல்லமை ஆண்டவரே எங்க சபைக்கு நேராய், எங்கள் குடும்பத்துக்கு நேராய், எங்க பிசினஸுக்கு நேராய், என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்கு நேராய் அது ஆண்டவரை இறங்கி கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் எல்லா வாயை திறங்க. அத்தனை பேர் அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகிற அத்துணை வல்லமைகள் மடங்கடிக்கப்படுவதாக. இதோ விடுதலை பெற்றவர்களாய் இதோ இந்த வார்த்தையை சுதந்தரிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, என்னை மறைத்து நீர் ஊழியம் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வழிபடுத்தது புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை ஒரு அம்பை போல இருதயத்துக்குள்ளாக நேரடியாய் செல்லத்தக்கதாக அது கிரியை செய்ய முடியாய் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயத்தில் விதைக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் ஊழியம் பண்ணுங்கப்பா. வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அதிக நேரம் இல்ல. அல்லேலூயா. ஆமென். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அப்படியே ஒரு ஜெபமா மாத்துங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். நெருக்கத்திலிருந்து என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், கர்த்தாவே என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். அல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில ஒரு விசாலத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவுடைய நெருக்கத்துக்கு பிறகு ஒரு பெருக்கத்தை இந்த பைபிள் குறிப்பிட்டு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. நெருக்கத்துக்கு பிறகு என்ன இருக்குதுங்க? பெருக்கம் உண்டு. ஹல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 40 வருஷம் அவங்க நெருக்கத்தை அனுபவித்தார்கள். 40 வருஷத்தின் முடிவில் ஹல்லேலூயா பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விசாலமான தேசத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த நெருக்கம் என்பது, அப்ப நெருக்கம் தான் ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு கேட்டா நெருக்கம் தான் ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த நெருக்கம் 365 நாள் எனக்கு இருந்தாதான் ஆசீர்வதிக்கப்படுவேனா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற நெருக்கம், இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடுக்கண்கள், இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற வெறுமை, இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற குறைவுகள், அனுபவித்துக் கொண்டிருக்கிற பலவீனங்கள், பலவீனம் என்ற நெருக்கமா இருக்கலாம், குடும்ப உறவுகள் மத்தியில் நெருக்கமா இருக்கலாம், இடம் நெருக்கமா இருக்கலாம், whatever it may be. எல்லா நெருக்கத்துக்கு பிறகு என் தேவன் ஒரு விசாலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அனுபவபூர்வமாக தாவீது சொல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காரியம் தாவீது அனுபவபூர்வமாக சொல்லுகிறார். நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டார். அல்லேலூயா. கேட்டு அதுக்கு பதிலா அவர் என்ன பண்ணார்னா விசாலத்தில் என்னை கொண்டு போய் வைத்துட்டார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா தான் சொல்லலாமே. அல்லேலூயா. எகிப்து என்பது ஆமென் நெருக்கத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. 460 வருஷம் அடிமைத்தனத்தினால ஆமென் சோத்திரம் பலவிதமான சுமைகளால, நுகத்தடிகளால, பாரங்களால, அழுகை பற்கடிப்பினால நிறைந்த ஜனங்கள். அல்லேலூயா. அந்த வெளியே வரும் பொழுது, அந்த விசாலத்தை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அந்த நெருக்கத்தில் இருந்தவர்களுக்கு தான் தெரியும், கொஞ்சம் ஒரு சின்ன கேப் கடிச்சு வெளியே வந்தா எவ்வளவு பெரிய காரியம்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு ஆமென்
ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இத்தனை நாட்களாக, இத்தனை வருஷமாக ஆமென் சோத்திரம் இந்த ஆலயத்தில் வேரூன்றி இந்த ஆலயத்துக்காக பிரயாசப்பட்டு கர்த்தரை துதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்வில இந்த சபைக்கும் ஒரு விசாலமான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஆண்டவரே, நான் போதும் ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்தது போதும், எங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை நீர் தருவீராக. ஹல்லேலூயா. இது அப்படியே ஜெபமா மாத்துங்களேன், கர்த்தர் விசாலத்தை காணும்படி கர்த்தர் தருவார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப நெருக்கம் தான் என்னுடைய வாழ்க்கையில எப்பவுமே இருக்குமா? அப்பதான் என்னை ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியுமான்னு கேட்டா நான் சொன்னேன், நெருக்கத்துக்கு ஒரு காலம் உண்டு. சங்கீதம் 9:9. ஆமென் சோத்திரம். நெருக்கத்துக்கு என்னென்னலாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார் பாருங்க. சங்கீதம் 9:9 சீக்கிரம் வாசிக்கலாம். ஆமென். அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நெருக்கப்படுகிற ஒரு காலம் உண்டு. சங்கீதம் 59:16. சங்கீதம் 59:16 சீக்கிரம் வாசிப்போம். இல்ல 59:16 பாடி புகழுவேன். நெருக்கம் உண்டான நாளிலே, ஒரு நாளுன்னு இருக்கிறது. சங்கீதம் 90:15 வாசிக்கும் பொழுது, சிறுமைப்பட்ட ஒரு நாட்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்ப சிறுமைப்பட ஒரு காலம் உண்டு, துன்பப்பட ஒரு காலம் உண்டு, நெருக்கப்படுகிற நாள் உண்டு, காலம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ரொம்ப நேரம் எழுதுறீங்க, கொஞ்சம் மேல பார்க்கலாமே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நெருக்கப்பட மகிமை உண்டாவதாக. அப்ப நெருக்கப்பட காலம் உண்டு, நெருக்கப்பட நாள் உண்டு. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட காலம் உண்டு, துன்பத்தை கண்ட வருஷங்கள் உண்டு. ஆனால் என் தேவன் சரிக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குற தேவன். உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே எல்லா மனிதனுக்கும் ஒரு சிலுவை என்பது உண்டு. ஹல்லேலூயா. நான் சுமக்கிற ஒரு சிலுவை உண்டு, மற்றவன் சுமக்கிற ஒரு சிலுவை நமக்கு உண்டு. ஆமென். கிறிஸ்துவினுடைய சிலுவை என்று ஒன்று. இப்ப இப்படிப்பட்ட சிலுவையை ஒரு மனுஷன் சுமந்துதான் பரலோகம் செல்ல வேண்டும். ஆமென் சொல்லலாமே. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள், நான் உலகத்தை செய்தது போல நீயும் ஜெயம் எடுத்து வருவேன். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. மத்தேயு 7:14 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் காட்டுகிற பாதை எப்படிப்பட்டது பாருங்க. மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம், வழி நெருக்கமா இருக்கிறது. சிலர், அல்லேலூயா, மேல பேடுல எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த வழியை யார் கண்டுபிடித்து இருக்கிறாங்கன்னா சிலராகிய நாம் தான். அல்லேலூயா. அவர்களும் அதை கண்டுபிடிக்க நம்ம உதவியா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமே. அப்போ பரலோகம் என்ற விசாலத்துக்கு நாம் போக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற பாதை எப்படிப்பட்டதா இருக்குது என்றால் நெருக்கமா தான் இருக்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. ஆண்டவர் ரெட் ஹில்ஸ்ல அல்லேலூயா அல்லது மேலப்பேடுல அல்லது திருநின்ற ஊர்ல அந்த பெரிய பாளையத்துல எனக்கென்று ஒரு ரசிகர் மன்றத்தை ஆரம்பி அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. ரசிகர் மன்றத்தை எனக்காக ஏற்படுத்தி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ புறப்பட்டு போய் எல்லாரையும் சீஷராய் மாற்று. அல்லேலூயா. சீஷனுடைய வேலை என்னன்னா குருவை பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி பின்பற்றின ஒருவன் சொல்லுகிறார் 1 பேதுரு 2:21 பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 2:21 சீக்கிரம் வாசிங்களே. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏனெனில் ஆமென் பாடுபட்டு அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் is your example, you must follow his steps ன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படினா ஆண்டவர் ஒரு பாதையை வைத்து போட்டு போய் இருக்கிறார். அது நெருக்கமான பாதை தான். அந்த பாதையில எந்த தேவனுடைய பிள்ளை ஆமென் சகிப்போடு, காத்திருப்போடு, ஜெபத்தோடு, உபவாசத்தோடு அந்த பாதையை தொடர்ந்து நாம போகும் பொழுது எப்பேற்பட்ட நெருக்கமா இருந்தாலும் விசாலத்துக்கு நேராக கொண்டு ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த செய்திக்குள்ளாக போவதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மீடியால வர்க் பண்ற ஒரு சகோதரன் என்ன பண்றாரு, ஒரு சாலை வழியாக வரார். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஒரு சாலை வழியாக வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு தாய் என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி பால் கொடுக்கிறாங்க அப்படின்னா, படுத்த மாதிரி இருக்கிறாங்க. அதுல குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்தவர் ஒரு போட்டோ எடுத்துட்டாரு. ஒரு போட்டோ பயங்கரமான ஒரு கிரியேட்டிவான ஒரு சீனா இருக்கிறது. இப்படி இருக்கிறாங்களே, இன்னொரு குழந்தை, 2 குழந்தை, அதுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தை பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. இப்படி அவர் பார்த்து விட்டு கடைக்கு போயிட்டு திரும்ப வராரு. திரும்ப வந்து பார்க்கும் பொழுதும் அதே குழந்தை இன்னும் பால் குடித்துக் கொண்டே இருக்குது. இதை பார்த்தவருக்கு ஒரு சந்தேகம் வந்தாச்சு. சந்தேகம் வந்துட்டு இப்போ போலீஸ் கால் பண்ணி போலீஸ்லாம் வந்து பார்த்தா, ஆமென், ஸ்தோத்திரம், இறந்து போன ஒரு தாயினிடத்துல குழந்தை பால் குடித்துக் கொண்டிருப்பதை எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் மீடியாவில் இருக்கிறபடினால உள்ள உடைக்கப்பட்டவனாய், ஆமென், ஸ்தோத்திரம், அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு போய் நியூஸ் பேப்பர்ல அத போட்டு என்ன பண்ணாரு, அதுக்கு கீழே ஒரு குறிப்பை எழுதி வைத்திருந்தாரு. இப்படிப்பட்ட சம்பவத்தை பார்த்து இந்த 2 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நெருக்கமான இக்கட்டான சூழ்நிலையை விவரமாக அவர் சொல்லி இருந்தார். இதை பார்த்து அந்த தேசம் முழுவதுமாக காட்டு தீயை போல பரவி எல்லாரும் முன் வராங்க. அந்த ஒரு குழந்தை என்கிட்ட கொடுங்க, அந்த இன்னொரு குழந்தை என்கிட்ட கொடுங்க, நாங்க தத்தெடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கிறோம். 2 பேர் சொல்றாங்க, அந்த 2 குழந்தை கூட என்கிட்ட கொடுங்க, நாங்க தத்தெடுக்கிறோம். ஆனால் அந்த அரசாங்கம் முடிவு செய்தது, என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம் ஐயா, ஆமென், இந்த 2 குழந்தைகளை ஒரு நல்ல தாய் தகப்பனிடத்துல தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. இப்படி நிறைய ஆமென் கால்ஃபர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. வெளிநாட்டில இருந்து NRI பீப்பிள்ஸ் கூட கால் பண்ணி, அந்த 2 பிள்ளைகளை எங்களுக்கு தரீங்களா, நாங்க ஏற்றுக்கொண்டு நாங்க நடத்த போகிறோம், அந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ வைக்கிறோம்னு சொல்லி இப்படி அலசி ஆராய்ந்து ஒரு நபருக்கு, வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு நபருக்கு, ஆமென், அந்த பிள்ளைகளை தத்து கொடுக்க அரசாங்கம் முடிவு செய்தது. முடிவு செய்து எல்லா ஃபார்மாலிட்டிஸ் முடிந்தது. அந்த பிள்ளையை வாங்கினாங்க. அந்த பிள்ளையை வாங்கிட்டு அந்த தகப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? நேரா பாஸ்போர்ட் ஆபீஸ் 2 பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் எடுத்தாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஃளைட்ல அவங்க நாட்டுக்கு கூட்டு போனாரு. அவங்க நாட்டுக்கு கூட்டு போயிட்டு கார்ல போய் அவங்க வீட்டுல இறங்குறாங்க. இறங்கி, ஆமென், ஸ்தோத்திரம், பெரிய பங்களா மாதிரி இருக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் ரொம்ப கொஞ்சம் ஏழை தான். என்னன்னா ஒரு 5000 கோடி சொத்து தான் இருக்குது. எவ்வளவு? 5000 கோடி சொத்து, பெரிய பங்களா, ஏகப்பட்ட வேலைக்காரர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், காருங்க ஏகப்பட்டது இருக்குது. அந்த 2 பிள்ளைகளை நிற்க வைத்து விட்டு, உள்ள போகல, நிற்க வைத்து விட்டு, ஸ்தோத்திரம், அந்த மனுஷன் அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம், இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எப்படி சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது, நீங்க எதுல பிரயாணம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றிலிருந்து இது அத்தனையத்துக்கும் நீங்க தான் சொந்தம். ஆமென். ஆனா ஒரு கண்டிஷன், அல்லேலூயா, ஒரு கண்டிஷனுடைய அடிப்படையில இதை எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம். என்ன அடிப்படை அப்படின்னா, என்னை எப்பவுமே நீங்க அப்பான்னு கூப்பிட்டா இது அத்தனையும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புறப்புலியே கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென், சொல்லலாமே. யாக்கோபினுடைய பிறப்புலியே அவன் இப்படி ஆசீர்வதிக்கப்படணும் கர்த்தர் எழுதி வைத்துட்டாரு. ஆனா அவன் வாழ்நாள்ல பாதிய திருட்டுத்தனமா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பிறப்பிலே இருக்கிறது. ஆபிரகாமுக்கு நான் பிள்ளை என்று சொன்னான். கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. ஆமென், சொல்லலாமே. இந்த நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு போவதற்கு முன்பதாக நான் சொல்லிக் கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி, என் தகப்பனே, ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்துக்கு கொண்டு போவீராக என்று உரிமையோடு நீங்கள் கேட்டுக்கொண்டார். அவைகளை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக. ஆமென், சொல்லலாம். அல்லேலூயா. வேதத்துல நிறைய நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு போனவங்களை பார்க்கிறோம். அதன் முதல் நபர் 1 சாமுவேல் 30:6. 1 சாமுவேல் 30:6. சீக்கிரம் வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். வாசிங்க. சகல ஜனங்களும் ஆமென் தங்கள் குமாரத்திகள் மித்தம் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தாவீது
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட யாரு பையன்? ஆமென் சோத்திரம். தாவீது யாரு? அவரு நெருக்கப்பட்டாரா? என்னால நம்பவே முடியலையே. அவரு போய் நெருக்கப்பட்டாரா? தாவீது யாரு? பயங்கரமான ஒரு போர் வீரர், யுத்த வீரர், பராக்கிரமசாலி, ராஜாவாய் ஆக போகிறவன். இப்படிப்பட்ட நபர் நெருக்கப்பட்டாரா என்றது என்னால நம்பவே முடியலன்னு சொல்லலாம். இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இந்த நெருக்கப்படுகிற நேரத்துல அவனுடைய டிக்ளரேஷன் என்ன? அவன் வாயின் அறிக்கை எப்படி தெரியுமா இருந்தது? 1 சாமுவேல் 27:1. 1 சாமுவேல் 27:1. தாவீதே, ஆமென். நான் எந்த நாளாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுமுகம்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தீன் தேசத்துக்கு போய் போங்க. ஹல்லேலூயா. ஆமென் சோத்திர. சவுல் 14 முறை தாவீதை வேட்டையாட நினைக்கிறான். ஒரு ஆமென் சொல்லலாமே. 14 முறை தன்னுடைய முழு ராஜ்யத்துல இருக்கிற படைகளை கூட்டிட்டு ஒரு மனுஷனை கொலை பண்ண, ஒரு மனுஷனை வேட்டையாட சவுல் அவ்வளவா எரிச்சலோடு வருகிறார். பயங்கரமான நெருக்கம். இப்படிப்பட்ட நெருக்கத்துல தான் தாவீது சொல்றான், ஆமென் சோத்திரம், ஏதோ ஒரு நாள் சவுலுடைய கையில நான் மடிந்து போவேனோ. அல்லேலூயா. நல்லா கவனிங்க கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா ஆண்டவர் ஆமென் தாவீதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். ஒரு பெரிய காரியத்தை இவனை குறித்து ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருந்தார். நோக்கம் நம்முடைய வயசை விட பெருசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்ம மேல வச்ச நோக்கம் வயசை விட பெருசு. எரேமியாவே, உன்னை நான் தாயின் கருவில தெரிஞ்சு கொண்டேன். எரேமியாவை குறித்த நோக்கத்தை கர்த்தர் அவன் தாயின் கருவில இருக்கும் போதே வெளியே சொல்றாரு. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப நல்ல தைரியமா இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற நோக்கம் ஒரு நாள். ஆமென் சொல்லலாமே. ஒரு நோக்கத்தோடு தான் அப்போஸ்தல கிருபை சபையில கர்த்தர் வேறொன்று வைத்திருக்கிறார். இதை நான் ஒரு விசாலத்தை நான் காண்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த தாவீதை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. யாரை குறிச்சு நீ பயப்படுற? அவன் வாயில இருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொன்னா, ஆமென், நீ இப்பயாச்சும் நீ பயத்திலிருந்து வெளியே வருவியா? சரி, அவன் வாயில இருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் சொல்ல வைக்கிறேன். 1 சாமுவேல் 24:20. 1 சாமுவேல் 24:20. இன்னொருவர் 26:25. நீ நிச்சயமாக ராஜாவா இருப்பாய் என்றும், நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப. ஆமென். அப்புறம் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலவரப்படும் என்று அறிவேன். போதும். 26:25. சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். அல்லேலூயா. இவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது. ஆனா தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆமென் சொல்லலாமே. தாவீதினுடைய நெருக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளவு காலம் கர்த்தர் தான் என் கோட்டை, கர்த்தர் தான் என் தேவன், கர்த்தர் தான் என் துருகம், கர்த்தர் தான் எனக்கு எல்லாம், கர்த்தர் தான் நான் நம்புகிற நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இந்த நெருக்கத்தை பார்த்துட்டு அவன் சுயம் கொஞ்சம் மேல வருது. அல்லேலூயா. சுயம் கொஞ்சம் மேல வந்து இப்ப அவன் பண்றான், இந்த சவுல் நெருக்கிறான்ல, அதனால என்னைக்கோ ஒரு நாள் இந்த சவுல் கையில நான் மடிஞ்சு போய்வேனோ அப்படின்னு சொல்லி சுயத்துல ஆமென் சோத்திரம் அவன் மாறுகிறான். அல்லேலூயா. சுயம் என்பது நம்முடைய சுபாவம் அல்ல, லூசிபருடைய சுபாவம். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமென். நான் வானத்துக்கு மேல ஏறுவேன், நான் ஆகாயத்துல இத பண்ணுவேன், அந்த ஸ்தானத்தை நான் எடுத்துக்கொள்வேன். இப்படி அவன் ஏறெடுத்து அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லாவற்றையும் இழந்து போய் கீழே தாவீது காத்து பட்டணத்துக்கு ஓடி போனான். போதுங்க. அல்லேலூயா. தாவீது எங்க ஓடி போனா? எல்லாம் சொல்லுங்களேன். காத்து 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 ஊர்ல இருந்து யார் எழும்புனா? ஆமாங்க, வெரி குட். அல்லேலூயா. ஏய், எங்க நீ வந்து ஒரு பெரிய ஒரு ஜெயம் எடுத்தியோ அந்த இடத்திலேயே, எந்த ஒரு மனிதனை நீ ஒரு தோல்வியை சந்திக்க வைத்தியோ, எந்த ஒரு ராட்சதனை கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரித்தியோ, அந்த இடத்துக்கு இவன் போய் நிற்கிறா. அல்லேலூயா. அந்த காத்து பட்டணத்தை
பக்கத்துல இருக்கிற சிக்லாக் என்ற ஊர்ல ஒரு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ராஜா கிட்ட போயிட்டு, ஐயா இந்த இடத்துல ராஜதானிகள் இருக்கிற இடம் எனக்கு வேண்டாம். ஆமென் சோத்திரம். எனக்கு ஒரு சின்ன இடம் கொடு. ஹல்லேலூயா. எப்படி? எனக்கு ஒரு சின்ன இடம் கொடு. ஆனா தாவீதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன? ஒரு பெரிய ராஜ்யபாரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஒரு விசாலமான இஸ்ரவேல் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில தாவீதினுடைய சுயம் எங்கே அவனை கொண்டு போனது என்று கேட்டால், ஆமென் சோத்திரம், சத்துருக்களுடைய இடத்திலே அவனை கொண்டு போய் ஒரு சிறுமைப்பட்ட ஒரு நிலவரத்திலே அவனை கொண்டு போய் விட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆமென் சோத்திரம், கர்த்தர் இல்லாம நாம செய்கிற அத்தனை காரியம் சுயம்தான். ஒரு ஆமென் சொல்லலாமே. இதுக்கெல்லாம் ஆமென் வராது. நிறைய அடி விழுந்திருக்குது போலகுது. அல்லேலூயா. ஆமென் சோத்திர. சில நேரத்துல ஏன் இந்த நெருக்க வருது? ஆமென், நம்ம சுய புத்தியில இதெல்லாம் செஞ்சிடலாம், நம்ம பலத்துல இதெல்லாம் செஞ்சிடலாம், நம்ம திறமையில இதெல்லாம் செஞ்சிடலாம், நம்ம கிட்ட இருக்கிற பணத்துல இதெல்லாம் செஞ்சிடலாம் என்று முடிவெடுக்கிறோம் பாருங்க. அது எல்லாமே ஏதோ ஒரு இழப்புக்கு நேராக நம்ம கொண்டு போய் விட்டுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் திட்டவட்டமாய் சிலரோடு பேசுகிறார். ஆமென், நீ இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில அணு தினமும் சிலுவையிலே நீ சுயத்தை அறையதான் வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சிக்லாக்கின் அனுபவம் தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாபகேடாய் மாறிவிட்டது. ஆமென். இப்ப அங்க உள்ள ராஜா தாவீதை எப்படி யூஸ் பண்றான்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவதற்கு ராஜா தாவீதை யூஸ் பண்றான். அவ்வளவு பெரிய ஒரு போர் வீரன், எந்த ஒரு யுத்தத்திலும் தோற்காத ஒருவனை ஆமென் இஸ்ரவேலுக்கு நேராய் கர்த்தருக்கு விரோதமாய் திருப்புகிறது தான் சுயம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சுயம் என்பது என்னுடையது அல்ல, அது பிசாசினுடையது. ஆமென் சோத்திரம். உன் செய்கையை, உன்னுடைய சரீரத்தை, உன் வழியை எல்லாவற்றையும் என்னிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் பாதையை நான் செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஓ, நீ ஒரு விசாலத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்துல நீ ஒப்புக்கொடு மகளே, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் என் சத்துருக்களாய் நான் மாற்றிக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணை மணியை தொடுகிறான். ஒரு ஆமென் சொல்லலாமே. சரி, இந்த சுயத்திலிருந்து தாவீது எப்படி வெளியே வந்தான்? ஆமென். 1 சாமுவேல் 30:6 வாசிக்கும் பொழுது கடைசியில தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. டேவிட் encouraged himself in the Lord. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த சுயத்துல இருந்து எப்படி நான் வெளியே வரணும் அப்படின்னு கேட்டா, இவ்வளவு நாள் சுயத்துல ஓடியாச்சு, இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு ஸ்டாப் பண்ணுங்க. உங்க லைஃப்ல கொஞ்சம் ஒரு ஸ்டாப்பை கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி போங்க. ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே என்னை திடப்படுத்திக் கொள்ளுகிற நேரமா இது மாறுவதாக. ஒரு ஆமென் சொல்லலாமே. நெருக்கங்கள் வரலாம், சிக்லாக்கின் அனுபவங்கள் வரலாம். ஆனா ஒன்றை மாத்திர தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயை விட்டு, இருதயத்தை விட்டு, சிந்தையை விட்டு நீங்க கூடாது. என்னன்னா, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், சத்துருக்களுடைய சரிக்கட்டத்தில் நான் காண்பேன். சொல்லிக்கொண்டே இருங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. யோசுவாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமென், 10 அற்புதத்தை பார்த்தவன் எகிப்தில, 21 அற்புதத்தை மோசையோடு கூட இருந்து பார்த்தவன். ஆமென். இப்ப மோசை இல்ல. ஆமென் சோத்திரம். இப்ப யோசுவாவை வைத்து மத்த ஜனங்களை கர்த்தர் நடத்த வேண்டும். ஆமென். இப்படிப்பட்ட நேரத்துல கர்த்தர் அவனோடு 8 முறை சொல்றாரு. 8 முறை திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், பலம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏன் தெரியுமா? அப்ப அவனுக்கு அபிஷேகம் தேவைப்படல, கிருபை தேவைப்படல. யோசுவாவுக்கு என்ன தேவை? இந்த சுகந்தரிக்கணும்னா தைரியம் தேவை என்பதை கர்த்தர் ஆமென் அந்த இடத்துல விரும்பினார். நமக்கு என்ன தேவை என்பதுக்கு கர்த்தருக்கு தெரியுங்க. ஆமென். நம்முடைய பயத்திலிருந்து விடுவிக்க கர்த்தராலே முடியும். நம்முடைய சூழ்நிலையிலிருந்து விடுதலை செய்ய கர்த்தராலே முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். முதலாவதாக கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தருடைய வார்த்தை என்ற சம்மட்டியை, வார்த்தை என்ற அக்கினியை நம்முடைய இருதயத்துக்குள்ள போடும் பொழுது, ஆமென், எந்த சுயத்தில நம்ம விழ முடியாது. கர்த்தருக்கு நேராக அந்த வசனம் நம்மை திருப்போம். அது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் மாறும். ஆமென். அந்த விசாலமான பாதைக்கு நேராக நம்மை கொண்டு போவது கர்த்தருடைய வசனம் மாத்திரமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இந்த சாவு வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய ஒரு வார்த்தை உள்ள போச்சுன்னா ஒரு பெரிய ஆறுதல் அவங்களுக்கு வந்துடும். ஒரு ஆமென் சொல்லலாமே. யாருப்பா சொல்ல முடியும் நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொல்லி? இறந்து போயிருக்கிறாரு கணவன் சொல்ல முடியுமா? மனைவி சொல்ல முடியுமா? பிள்ளை சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொல்லி. அப்ப கர்த்தரால் மாத்திரம்
தான் சொல்ல முடியும், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கை விடுவது இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா அது எந்த சகோதரியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், திடமா எழும்பி காரியத்தை நடப்பிப்பாங்க. இரண்டாவது 1 சாமுவேல் 30:8 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இந்த சுயத்திலிருந்து வெளியே வந்து இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள தாவீது என்ன செய்தாரு? 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி வேண்டுமா? போதுங்க. ஹல்லேலூயா. முன்னாடி என்ன பண்ணாரு? ஆண்டவர்கிட்ட இப்படிலாம் கேட்கல. ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே காத்து பட்டணத்துக்கு போணுமா வேண்டாமா, ஆண்டவரே அங்கதான் என்ன போக சித்தமா இருக்கிறீரா, கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. சுயத்துல நேரா ஓடிட்டான் பிள்ளை கூட்டிட்டு. இப்ப எல்லாம் பிள்ளைகளை இழந்து, வேலைக்காரர்களை இழந்து, கூட இருந்தவங்க எல்லாரையும் இழந்து போய் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு ஆமேன் சொல்லலாமே. ஆமேன். இப்ப ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் பின்தொடர வேண்டுமா வேண்டாமா? ஹல்லேலூயா. இரண்டாவது இந்த சுயத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற ஆயுதம் என்னன்னு கேட்டா ஜெபம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 4:1 வாசிக்க. தாவீதுடைய ஜெபம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 4:1. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடும் போது என்னை செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யோனா தனியா 3 நாள் ஜெபிக்கிறார். எந்த சூழ்நிலையில? 2:2. யோனா 2:2 வாசிங்க. கூப்பிட்டேன், உத்தரவு அருளி செய்தார். ஹல்லேலூயா. எங்க இருந்துங்க கூப்பிடுறாரு? ஏன் அப்படி கூப்பிடணும்? ஹல்லேலூயா. ஏன் அப்படி கூப்பிடணும்? கவனிங்களேன். ஒரு இங்க இருந்து நினிவேக்கு தான் ஆண்டவர் போக சொன்னார். எங்க போனார் அவரு? தர்ஷீஸுக்கு போனார். தர்ஷீஸ் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டா 2000 கிலோமீட்டர். எப்படி? தர்ஷீஸ் 2000 கிலோமீட்டர். ஆனா நினிவே எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டா 500 கிலோமீட்டர் தான். ஆண்டவர் ஒரு அழகான பாதை கொடுத்து, ஒரு பெரிய விசாலமான தேசம், இத்தனை லட்சத்துக்கும் நீ சொல்ற ஒரு நற்செய்தி அத்தனை பேரையும் கர்த்தரண்டை திரும்ப போகுது, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்ய போகிறேன், என்னை நம்பி போ அப்படின்னு சொல்றாரு. ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்கு போகாம தர்ஷீஸுக்கு 2000 கிலோமீட்டர் போய் சுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் சுத்தினாலும் பரவாயில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்தார்னா அதை நிறைவேற்றாம அவர் உங்களை விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஏய், இதுக்கு உன் சுயத்தை உடைக்கிறதுக்கு சுயமா ஓடணும்ல, உன் சுயத்தை இப்போ உன் இருதயத்திலிருந்து நீக்க நான் ஒரு வழியை பண்றேன். மீன் வயிற்றுக்குள்ள போ. ஹல்லேலூயா. ஏ மீனே, யோனாவை மட்டும் சாப்பிடாத, மற்ற எல்லாத்தையும் நீ சாப்பிடு. நீ ரெகுலரா செய்யற எல்லா டயட்டும் செய். நீ ரெகுலரா சாப்பிடுற எல்லாமே சாப்பிட்டு கொண்டு. அப்ப கொஞ்சம் பாருங்களேன், கடல் பாசில சுத்தி கொண்டு இருந்ததுதான் உள்ள. இன்னும் நாத்து அடிச்சிருக்கோம் உள்ள. ஆமென். எவ்வளவு நாற்றமா இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபைக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. 5 நிமிஷம்னா அப்பதான் லிஸ்ட போடுவோம். இடுப்பு வலி பாஸ்டர், ஆமென், நாக்கு வலிக்குது, ஆமென், கண்ணு வலிக்குது, ஆமென், என்னென்னமோ பண்ணுங்க. ஆமென் சோத்திரம். 2 மணி நேரம் படத்தை சோஃபால உட்காந்து பார்க்க சொல்லுங்களேன். இப்படி கூட அசையாது உடம்பு, இப்படி கூட அசையாது. ஆமென் சோத்திரம். சாரு எழுதாருன்னா அந்த இடத்துல முட்டையை போட்டா முட்டை ஆம்லெட் வந்துடும். அவ்வளோ சூடாயிரும். அவ்வளவு சூடா இருக்கிற இடத்துல உட்கார்ந்து 2 மணி நேரம் சாரு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா எப்ப ஒரு 5 நிமிஷம் குடும்ப ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா சலிப்பா இருக்கும், வெறுப்பா இருக்கும். ஹல்லேலூயா. காரணம் ஒண்ணும் இல்ல. ஆமென். சுயத்தை உங்களுக்கு கொடுக்க சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். ஒருத்தன் போராடுறான்னா உன் ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஏ யோனா, உனக்கு இதுதான் சரியான நேரம். இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் 3 நாள் ஹல்லேலூயா நீ ஜெபம் பண்ணி கொண்டே இரு. ஒரு விசாலமான தேசத்துல இந்த மீன் கொண்டு போய் விடும். அங்க கர்த்தருடைய மகிமையை நீ பார்ப்ப. ஹல்லேலூயா. மூன்றாவதாக 1 சாமுவேல் 30:9-10 வாசிங்க. 30:9-10 சீக்கிரம் வாசிங்க. ஆமென். 600 பேரு வந்தபோது நின்று போயிட்டாங்க. ஆமென். 400 பேரோடு போய் தொடர்ந்து போகிறான். ஆமென். ஆமென்.
ஆமென். போதுங்க. அல்லேலூயா. கவனிங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க, சீக்கிரம் கவனிங்க, டைம் இல்ல, அதனால தான் சுருக்கமா நான் போகிறேன். 600 பேரோட போகிறான். ஆமென். சோத்திரம். இழந்து போனதை மீட்கும்படியாக இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றான். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தன்னை திடப்படுத்திக் கொள்றான். இரண்டாவது என்ன செய்தான்? அவன் ஜெபித்தான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா. எல்லாம் சொல்லுங்களேன், ஜெபிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். இழந்து போனதை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெபிக்காம ஒரு காரியமும் நகராது. ஒரு ஆமென் சொல்லலாமே. எப்போ இந்த முடிவுக்கு வரமோ அப்பவே நீங்க வல்லமை உள்ளவர்களா மாறிடுவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஜெபித்து விட்டு இப்ப போகும் பொழுது ஒரு 600 பேரோட போகிறான். ஆமென். அதுல ஒரு 200 பேர் பின்தங்கிட்டாங்க, விடாய்த்து போய் பின்தங்கிட்டாங்க. இப்ப 400 பேரோடு போயிட்டு தாவீதின் கொள்ளை என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லாவற்றையும் ஒரு கொள்ளை அடித்துக்கொண்டு திரும்பி வரான். அல்லேலூயா. கர்த்தர் அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் கொடுத்து திரும்ப வரும் பொழுது கூட போனான் பாருங்க 400 பேரு. அந்த 400 பேர் என்ன சொல்றானுங்க? ஏப்பா, அந்த 200 பேர் வரல, அவங்களுக்கு ஆடு மாடுலாம் கொடுக்காத, அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை மட்டும் கொடு. எப்படி? அவங்களுக்கு ஆடு மாடு, கர்த்தர் நமக்கு கொடுத்த கொள்ளைய அவங்களுக்கு கொடுக்காத, ஆடு மாட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் சுயத்துல காத்துப்பட்டதுக்கு ஓடினான். அல்லேலூயா. ஆமென். சுயம் போயிட்டு ஆண்டுடைய வார்த்தையை எடுத்தான். ஜெபித்தவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இப்ப மாற்றம் அடைந்தவன் சொல்றான். 23 24 வாசிங்க. 30ல 23 24 சீக்கிரம் வாசிங்க. தாவீது, என் சகோதரரே, யார் தந்தது? கர்த்தர் நமக்கு தந்தது. இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி ஒப்பு கொடுத்தார். இனி உன் சொல்ல நான் கேட்க மாட்டேன். எவ்வளவோ ஆமென். அல்லேலூயா. சரி பங்காக பங்கிடுவார்களாக. ஒரு ஆமென் சொல்லலாமே. இப்ப தாவீதினுடைய இருதயம் பிராடா மாறிடுச்சு. அவன் சிந்த பிராடா மாறிடுச்சு. இந்த பிராடுக்கு என்ன, இந்த விசாலத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய திருப்பினது மாத்திரமல்ல, அவன் சுபாவம் எல்லாம் அந்த விசாலத்துக்கு நேராய் மாறி இருந்ததே கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான், நமக்கு மட்டும் இல்ல, இல்லாதவங்களுக்கும் அந்த 200 பேருக்கு அதை சரி பங்கா கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். கர்த்தருடைய ரத்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வசனம் ஒரு ஆசீர்வாதம். ஆமென். இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது இது நமக்கு மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, இது மற்றவர்களுக்கு சரி பங்கா கொடுக்க தான் கர்த்தர் இந்த சபையிலே உங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இப்ப தாவீதுடைய ரிசல்ட்ட பாக்குறீங்களா? 2 சாமுவேல் 22:20 வாசிங்க. ஆமென் சோத்திரம். 2 சாமுவேல் 22:20 சீக்கிரம் வாசிங்க. என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடினால் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். ஒரு ஆமென் சொல்லலாமே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏங்க நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில இழந்து போயிருக்கலாம், இழந்து போய் கிருபை இழந்து போயிருக்கலாம், குடும்ப உறவுகளை இழந்து போயிருக்கலாம், பணங்களை இழந்து போயிருக்கலாம். ஆமென் சோத்திரம். எத்தனை பலத்தை இழந்து போயிருக்கலாம். எது இழந்து போயிருந்தாலும், ஸ்தானங்களை இழந்து போயிருந்தாலும் எல்லாவற்றையும் தேவன் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆராதனை வேளையில பாஸ்டர் இந்த ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா. இழந்து போன ஸ்தானத்தை கர்த்தர் நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இழந்து போன மகிமை, இழந்து போன உறவு, இழந்து போன சம்பாத்தியம், இழந்து போன எல்லாவற்றையும் சத்துருவே என்னிடத்திலிருந்து திருடி கொண்ட எல்லாவற்றையும் 7 மடங்கு திருப்பி கொடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியாய் ஜெபத்தில் நாம மாறி சத்துருடைய வாயை கிழித்து ஆட்டை பிடுங்குகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இந்த பகுதியில ஒரு பாஸ்டர் இங்க ஜெபம் பண்ணும் பொழுது சொன்னாரு, இந்த மேல பேடுல ஸ்தானாதிபதியா இந்த பாஸ்டர் தான் வைத்திருக்கிறார் கர்த்தர். இந்த சுத்து வட்டாரத்துக்கு இவர்தான். அல்லேலூயா. அப்ப அவர் கீழே இருக்கிறவங்க எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் உங்க எல்லாரையும். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப இழந்து போனதை பெற்றுக்கொள்ளணும்னா என் வாழ்க்கையிலிருந்து சுயத்தை நான் சிலுவையிலே அறைய சுய பெருமை, சுய எண்ணங்கள், சுய திருப்தி, சுய எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து ஜெயம் எடுக்க வேண்டும். அனுதினமும் நான் சாகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார்.
அது என்ன சாவு? அல்லேலூயா. சுயத்துல தம்மை மறித்தா மட்டும்தான் கர்த்தர் உள்ள இறங்கி கிரியை செய்ய முடியும். நீங்க ஆமே நான் பார்த்து கொள்றேன், நான் அந்த மகளை திட்டுறேன், நான் பழி வாங்குறேன், நான் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நீயே பார்த்துக்கோ, உன் இடத்துல பார்த்துக்கன்னு கர்த்தர் விட்டுருவாரு. அல்லேலூயா. எப்போ நம்ம கரத்தை விரித்து, ஆண்டவரே என் கரத்துல ஒன்றுமில்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல ஆண்டவரே நிற்கிறப்பா, என் கரத்தை நீர் பலப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தை நம்ம நாடி இருக்கும் பொழுது கர்த்தர் இழந்து போனவைகளை 2 மடங்கு, 7 மடங்கு, 1000 மடங்கு, 100 மடங்கு திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இரண்டாவதாக இந்த நெருக்கம் என்ன பண்ணும்னா, முதல் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்க வல்லமை உள்ளது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இரண்டாவது, இந்த நெருக்கம் புதிய வாசல்களை திறக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே இந்த நெருக்கத்துக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி, ஆண்டவரே எனக்கு தரப்போகிற புதிய வாசல்களுக்காய் நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாசல், புதிய வாசலை அநேக பேருக்கு கர்த்தர் திறக்க போகிறார். இந்த குடும்பத்தில் திறக்க போகிறார், வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். இதுக்கெல்லாம் எப்போ வழி உண்டாகும்னு சொல்லி காத்திருக்கிற மகனே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த நெருக்கம் தான். இந்த நெருக்கத்துல 3 காரியம் நம்ம அறிஞ்சு கொள்ளணும். நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், பிசாசு எப்படி போராடுறான், இரண்டாவது தேவன் எனக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த 3 காரியங்களை அறிஞ்சு கொண்டே இருந்தா ஆமென் சொல்றோம், சோத்திரம், நம்ம சும்மா இருக்க மாட்டோம், கர்த்தருக்காக ஏதாவது செய்து கொண்டே இருப்போம். ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராத நெருக்கமா நம்மளுக்கு வந்துருச்சு. சொல்லுங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வராத நெருக்கமா நம்மளுக்கு வந்தாச்சு. ஆமென். எல்லா பக்கமும் நெருக்கம். ஆமென் சோத்திரம். முன்னாடி செங்கடல், பின்னாடி ராணுவம் துரத்துது, இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கமும் போக முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிற்கிறாங்க, நிற்கதியா நிற்கிறாங்க. ஒண்ணு மறிக்கணும், இல்ல நாங்க என்ன செய்யணும், ஒன்றுமே நிற்கதியா நிற்கிறாங்க. ஆமென் சோத்திரம். இப்படிப்பட்ட நேரத்துல அவங்க என்ன செய்தாங்க? யாத்திரையாகமம் 14:10, யாத்திரையாகமம் 14:10 சீக்கிரம் வாசிங்க. வருகிற போது ஆமென், ஆமென், மிகவும் பயந்தாங்க. புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே, சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முன்ன பின்ன கடல் பிளந்து பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. முன்ன பின்ன யுத்தம் பண்ணது கிடையாது. முன்ன பின்ன இப்படிப்பட்ட அற்புதத்தை அவங்க பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட நெருக்கத்தை பார்த்ததில்லை. அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். எப்படி இந்த நெருக்கம் வந்தாச்சு அப்படின்னு கேட்டா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. 430 வருஷம் அந்த இடத்துல நின்று கதறாங்க, ஆண்டவரே எனக்காக எங்களுக்காக ஒரு ரட்சகனை ஏற்படுத்தும். நெருக்கப்படுகிறேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. இங்க இருந்து உங்களை புறப்பட்டு போக பண்ணி, யாத்திரையாகமத்துல நீங்க வாசிங்கன்னா 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிக்கும் பொழுது, நெருக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு நல்ல விசாலமான ஒரு தேசத்தை நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அந்த விசாலத்துக்கு நேரா கொண்டு போகும்போது இடையில வந்ததுதான் இந்த நெருக்கம். ஒரு ஆமென் சொல்லலாமே, சத்தமா சொல்லலாமே. அல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, குடும்ப வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில நல்லா ஜெபிக்கிற மனுஷன் தான், கர்த்தரை ஆண்டவர் ஆராதிக்கிற மனுஷன் தான், ஆமென் சோத்திர, கர்த்தருக்கு எல்லா முதலிடம் கொடுக்கிற மனுஷன் தான். ஆனால் இடையில ஒரு நெருக்கம் வரும். அல்லேலூயா. ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும். அப்படிப்பட்ட நேரத்துல சோர்ந்து போகாதபடி இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆமென், மோசேயை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவங்க. ஆமென். நெருக்கம் வரும்போது அந்த மனுஷன் எங்க போறாரு? நேர ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு பண்றாரு. கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்றாரு, ஒரு வாதை அனுப்புறாரு. ஓ, கதி கலங்கி போறானுங்களடா, என்னடா இது ஆச்சரியம். அப்ப அந்த ஜெபத்தை நாமும் ஏறெடுப்போம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் ஜெபிக்க துவங்குகிறார்கள். அல்லேலூயா. ஆமென் சோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஜனங்க முதல்ல ஆண்டவர் கிட்ட பண்ணுவாங்க, இரண்டாவது யாரை போய் நச்சரிப்பாங்க? ஆமா, அல்லேலூயா. முதல்ல அங்க கூப்பிட்டு பாப்பாங்க. ஆமென். அங்க பதில் வரல, பதில் வராதுமே ஒரு ஆன்சர் தானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பதில் வரலனா எப்பா சோத்திரம். ஒரு காரியத்துக்கு நமக்கு ஜெபம் பண்றீங்க, சாவ போறான் ஒருத்தன், ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே உன்னை காப்பாத்த, பதிலே வரல, மரிச்சிட்டாரு அப்படின்னா சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் மரணம் என்பது நிச்சயம். ஒருவேளை ஆண்டவர் கிட்ட போய் நீ திரும்பி கேட்டா ஆண்டவர் ஒரு ஆன்சர் தருவாரு. ஆமென் சோத்திரம். ஒருவேளை அவன் உயிரோடு இருந்தானா நீ தூங்கி இருக்க முடியாது. அல்லேலூயா.
ஆமென் சோத்திரம். நீ நல்லா இருக்கணும்னு அவனை எடுத்திருக்கிறேன், அமைதியா இரு. அல்லேலூயா. ஆமென். இப்படி ஆண்டவர் தருகிற ஆன்சர் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியாது. சில மௌனங்களும் ஒரு ஆன்சர் தான். ஒரு ஆமென் சொல்லலாமே. சில தாமதங்களும் ஒரு ஆன்சர் தான், பதில் தான். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, முதல் மோசே ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜனங்க முறையிடுறாங்க. ரெண்டாவது மோசேயை போய் நச்சரிக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, நீங்க என்கிட்ட முறையிடுறது என்ன, கர்த்தரிடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமென் சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. புறப்பட்டு போங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க கண்ணு எதிரே கர்த்தர் ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தார். இதுவரை இஸ்ரவேல் ஜனங்கள், இதுவரை மோசே பார்க்காத புதிய வாசலை கர்த்தர் திறந்தாருங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இனிமே நெருக்க வந்து அழுவீங்களா இல்ல சோத்திரம் பண்ணுவீங்களா? இனிமே நெருக்க வந்து அழுவீங்களா இல்ல கர்த்தரை துதிப்பீங்களா? ஆமென். மாறணும் நம்ம லைஃப். அல்லேலூயா. நம்மளை பார்த்த கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன தெரியுமா? கிறிஸ்தவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு. என்ன தெரியுமா? எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், எப்போதும். இதுதான் நம்ம அடையாளமே. அல்லேலூயா. நெருக்க நேரத்திலே அவன் சந்தோஷமா இருக்கிறானே. ஏன்னா எனக்குரியது இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தா அவங்களை அசைக்கவே முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்ப கர்த்தர் அவங்கள புதிய வாசல்ல கொண்டு போய் அந்த விசாலமான தேசத்துல கர்த்தர் சேர்த்தார். அல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். யோசேப்பு எடுத்துக்கொண்டா, யோசேப்பினுடைய லைஃப்ல 37:8, ஆதியாகமம் 37:8. சீக்கிரம் வாசிங்க. பார்த்து பண்ணுவாயோ? ஆமென். 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 பகைத்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பின் சகோதரர்களாலே அவனுக்கு நெருக்கம் உண்டாச்சு. அல்லேலூயா. எப்பா நெருக்க யார் மூலியமா வரும் அதிகமானு கேட்டா, சோத்திரம் நிறைய பேர், ஒரு 1000 பேர் வந்தாலும் தனியாளா நின்று சமாளிச்சிடலாம். ஆனா கூட இருந்து வருது பாருங்க, இந்த குடும்பத்துல இருந்து வருது பாருங்க. ஆமா, ஐயோ உண்மை. அல்லேலூயா. அங்கிருந்து வருது பாருங்க, அதை சமாளிக்கவே முடியாது. இப்ப இவனால என்னமே செய்ய முடியல. இந்த நெருக்கத்துல ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான். அடிக்கவும் முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. ஸ்தம்பித்து போயிருக்கிற நேரத்துல அவன் முன்னாடி என்ன காணப்பட்டதுன்னா குழிதான் காணப்பட்டது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, யோசேப்பே, ஆமென், உனக்கு சொப்பனத்தை கொடுத்தது நான் தான். அந்த சொப்பனம் எடுத்துட்டு விளக்கம் உனக்கு தெரியும். எல்லாம் உன்னை சேவிக்க போறாங்க. ஒரு பெரிய திட்டத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய விசாலமான தேசத்துல உன்னை பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் உன்னை கொண்டு போக போகிறேன். பெரிய திட்டத்துக்கு நேரான உன்னை வைத்திருக்கிற யோசேப்பே, நீ பொறுமையா இருன்னு சொல்லும் பொழுது முன்னாடி என்ன இருக்குன்னா குழி இருக்குது. அல்லேலூயா. அந்த குழியில இருந்து மேல பார்த்து கத்துற, ஆண்டவரே, அப்பா, ஒண்ணு கீழே பாதாளம் தெரியுது, மேல ஆண்டவரே நீங்க மட்டும் தான் தெரியுறீங்க. ஆண்டவரே, அப்பா, எனக்கு என்ன வழி? யோசேப்பே, இந்த குழிய ஒரு வாசலா நான் பயன்படுத்த போகிறேன். இந்த குழிய ஒரு புதிய வாசலா நான் பயன்படுத்த போகிறேன். அங்கிருந்து சாமி டிரான்ஸ்பர் ஆயிட்டு நேரா எங்க போயிட்டாரு? போத்திபார் அரண்மனை. அல்லேலூயா. செய்யாத குற்றத்துக்கு திரும்ப ஒரு தண்டனை. அல்லேலூயா. நேரா சிறைச்சாலை. ஆமென் சோத்திரம். அங்கேயும் போய் சும்மா இல்ல, அந்த டஞ்சன்குள்ள இருந்து ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே, இந்த நெருக்கம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறைச்சாலையும் ஒரு வாசலா நான் பயன்படுத்த போகிறேன். அல்லேலூயா. அங்கிருந்து ஒரு குழியிலிருந்து நேரா சிறைச்சாலை ஒரு வாசலா கர்த்தர் வைத்தார். அங்கிருந்து நேரா என்ன பண்ணார் ஆண்டவர்? ஆமென். ராஜாவினுடைய சமூகத்துக்கு நேராய் ஒரு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து யோசேப்புக்கு கர்த்தர் சொன்ன விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லலாமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் நெருக்கம் எல்லாம் பெருக்கமா மாறப்போகுது. எல்லாம் சொல்லுங்களேன், என் நெருக்கம் எல்லாம் இழந்து போனதை தரப்போகுது. என் நெருக்கம் எல்லாம் புதிய வாசலுக்கு நேரான கொண்டு போக போகுது. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ அனுபவத்துல ஆமென், சிலுவை என்பது எல்லாரும் சுமந்தாக வேண்டும். இந்த நெருக்கத்தின் பாதையில நடந்து போக எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும் அந்த நெருக்கத்தின் பாதையில போனாதான் விசாலமான பரலோகத்தை சேர முடியும். இந்த சபை என்பது ஒரு பரலோகத்துக்கான ஒரு வாசலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பாதையில எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அமர்ந்து நடக்கதான் வேண்டும்.
இந்த அனுபவங்களுக்கு நான் போய் ஆக வேண்டும். அல்லேலூயா. இதுல போகும் பொழுது கர்த்தர் ஒரு விசாலத்தை கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. முதல் சொன்ன நெருக்கத்திலிருந்து கர்த்தர் இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் 2 மடங்கல்ல பல மடங்கு கர்த்தர் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமே. 2வது இந்த நெருக்கம், நமக்கு வருகிற நெருக்கலாம் என்னவா ஆண்டவர் கன்வெர்ட் பண்றாருன்னா புதிய வாசலுக்கு நேரா கர்த்தர் கன்வெர்ட் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஆமென் சோத்திரம், அது உங்களுடைய பிசினஸா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கும் கர்த்தர் ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. ஒரு வாலிப சகோதரன் ஆமென் பச்சைபாஸ் கல்லூரியில அதுல ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஆமென் சோத்திரம். அந்த மனுஷன் அந்த வாலிப என்ன பண்றான்? ஆமென் சோத்திரம், ஏதோ ஒரு மதுரை நினைக்கிறேன், அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வந்து சென்னையில வந்து அந்த போட்டு கொண்டு வந்த துணியோடு அந்த இடத்துல இருக்கிறான். ஆமென் சோத்திரம். அந்த இடத்துல ஒரு வாழ வழி தெரியல, அவங்க குடும்பத்திலிருந்து எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவனா இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்து வாழ வழி தெரியாம ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறான். ஆமென் பார்க்கில் படுத்து கிடக்கிறான். இப்படி படுத்து கிடக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சகோதரனுடைய பேர் வேல். அந்த வேல் என்ற சகோதரன் படுத்து கிடக்கும் பொழுது ஒரு வாலிபன் போய் சந்திக்கிறார். சந்திச்சு அவனுக்கு ஒரு நல்ல காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அவன் அப்படியே விடாய்த்து போயிருக்கிறத பார்த்து ஆமென் சோத்திரம், வா கர்த்தர் உன்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு சபைக்கு கூட்டு போயிருக்கிறார். சபைக்கு கூட்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அந்த மகனை வழி நடத்தி இந்த பச்சைபாஸ் கல்லூரியில ஆமென் எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் தெரியும், அந்த ப்ரொஃபஸர் கிட்ட கொண்டு போகிறேன், நீ படிக்கணும்னு நினைச்சா படின்னு சொல்லும் பொழுது நான் படிக்க ஆசைப்படுறேன் ஐயா அப்படின்னு சொல்லி படிக்க வைத்திருக்கிறார். அந்த ப்ரொஃபஸருடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க செய்து சீட்டு வாங்கி கொடுத்து அந்த மகனுக்கு ஒரு தேவையை சந்திச்சிருக்கிறாங்க. சந்திச்சாலும் திரும்ப பிளாட்ஃபார்ம் தான், இடம் கிடையாது, வீடு கிடையாது. ஆமென் சோத்திரம். போட்டுக்கொண்டு இருக்கிற துணியோடு ஆமென் சோத்திரம் அந்த கவர்மெண்ட் அந்த பாத்ரூம்ல யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறாப்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணாரு? ஆமென் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்டலுக்கு நேரா அவனை எழுதி கொடுத்து அங்க போய் நீ தங்கிக்க தம்பி அப்படின்னு சொல்லி இப்படி கர்த்தர் நாட்கள் உருண்டோடினது. சபைக்கு போனாரு, கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தரை தெரிந்து கொண்டு அப்படியே அந்த ஓட்ட ஓடிக்கொண்டே இருக்குது. ஆமென் ஆண்டவரே இந்த படிப்பை நான் முடிக்க போகிறேன், எனக்கு என்ன நோக்கத்தை நீர் வைக்கிறீர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமென் சோத்திரம், நீ காவலானாய் நீ மாற போற, ஒரு போலீஸா நீ மாற போறேன்னு கர்த்தர் சொன்னார். அதுக்கு நேராய் கர்த்தர் அந்த படிப்பை கர்த்தர் கொண்டு போனார். அதுக்கு நேரா படிச்சு ஆமென் ஒரு சின்ன ஒரு போஸ்டிங், ஒரு கான்ஸ்டபிள் போல ஒரு போஸ்டிங்க்கு நேரா கர்த்தர் வழி நடத்தினார். போலீஸ் வேலை கிடைச்சாச்சு. அப்ப கர்த்தரை இவர் தேடினதுனால கர்த்தருக்கு நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேஷன்ல உண்மையா இருந்து 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு உண்மையா இருக்கும் பொழுது, உண்மையா இருந்தா பிசாசு சும்மா விடுவானா? ஆமென் நெருக்கம் தான் கொடுப்பான். அல்லேலூயா. நெருக்கம் கொடுத்து அடுத்த டிரான்ஸ்ஃபர் இன்னொரு ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன்ல போய் கர்த்தரை அறிவிக்கிறது, அந்த ஸ்டேஷன்லயும் போயிட்டு எல்லாருக்கும் கர்த்தரை சொல்றது. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆமென் சோத்திரம் ஆண்டவர் அந்த நெருக்கத்தின் மத்தியில் அந்த மகனுக்கு புதிய வாசலை திறந்து எஸ்ஐயா கர்த்தர் ப்ரமோஷனை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன உயர்த்தினாரு, இவர் சும்மா இருப்பாரா? வைராக்கியம் கூடி இருக்கும்ல. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்த ஆமென் சோத்திரம் கொடுக்கிறதும் அதிகமா மாறணும் நமக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. கர்த்தரை தேடுறதும் அதிகமா மாறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி மாறிக்கொண்டிருக்கிறதான வேளையில ஆமென் சோத்திரம் அந்த பகுதியில சூளைமேடு ஸ்டேஷன்ல கர்த்தர் ஒரு இன்ஸ்பெக்டரா கர்த்தர் திரும்பவுமாய் பதவி உயர்வு கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கும் செய்ய வல்லவர். நெருக்க வரும்பொழுது தான் வாசல் திறக்குது அவருக்கு. அல்லேலூயா. இன்ஸ்பெக்டருக்கு பர்மிஷன் ஆண்டவர் ப்ரமோஷன் கொடுத்துட்டாரு. இன்ஸ்பெக்டரா கொடுத்தவர் சும்மா இருப்பாரா? போய் எந்தெந்த ஸ்கூலுக்கு போறாரோ பிள்ளைகளுக்கெல்லாம் சுவிசேஷம், காலேஜுக்கு போய் சுவிசேஷம், தன்னால முடிஞ்ச வரைக்கும் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. உயர் அதிகாரிகள் மூலியமா பயங்கர நெருக்கம் வந்து இவனை இங்கே விட்டா அவ்வளவுதான் சொல்லி திண்டுக்கலுக்கு போஸ்டிங் போடுங்களா, ஆமென் சோத்திரம் டிரான்ஸ்ஃபர் அடிங்களான்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் அடிச்சிட்டாங்க. அங்க அடிச்சா சார் அங்க போய் சும்மா இருப்பாரா? அங்கேயும் என்ன பண்ணுவாரு? ஆமென் சோத்திரம் என் தேவன் தான் மகிமைப்படணும். அல்லேலூயா. அங்கேயும் உண்மையா இருந்தாரு. அங்க இருந்து இவன் சென்னையில இருந்து கொஞ்சம் கிட்ட இருக்கிறான் போல இருக்குது, அதனால ரொம்ப ஆடுறான், இவனை தூக்கி தேனியில அடிங்கடா. திரும்ப டிரான்ஸ்ஃபர் எங்க போச்சு? தேனிக்கு போனி இறங்குறாரு. லெட்டர் கொடுக்குறாங்களாம், ஒரு பிக்கஸ்ட் அசைன்மெண்ட். ஆமென். என்ன அசைன்மெண்ட் அப்படின்னா சோத்திரம், இங்க இந்த தேனி பகுதியில ஒரு மிகப்பெரிய இந்து முன்னணி இயக்கத்துல இருக்கிற தலைவர் பிரமுகர் இருக்கிறாரு. ஆமென். அந்த கட்சிக்காரனை நீ தான் பிடிக்கணும். ஆமென். எப்படி பிடிக்கணும்? அவன் பைபாஸ்ல வந்துகிட்டு இருக்கிறான், நீ என்ன பண்ணு, இவர் கார்ல போயிட்டு இருக்கிறாராம். இப்ப ஆர்டர் வந்து அவர் அந்த பைபாஸ்லயே மடக்கி என்ன பண்ணு, அவர் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி
இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவனை பத்தி கேட்டா என்னென்னமோ சொல்றாங்க, பயங்கர பிகஸ்ட் புள்ளி அவரு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இவர் பயப்படல. நேரா போனாரு, அந்த பைபாஸ்ல இடை மறித்து அந்த மனிதனை பார்த்து சொன்னாரு, உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு ஆர்டர் வந்து. அவன் குதிக்கிறான் பயங்கரமா, போன் அடிச்சுட்டான், நிறைய காருங்க வந்தாச்சு, என்னென்னமோ வந்தாச்சு, ஆனாலும் விடல. இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை இவர் முடிச்சுட்டு வந்துட்டாரு. ஹல்லேலூயா. வந்துட்டு, ஆண்டவரே அவன் அடுத்து என்ன பண்ணுவான், என்ன செய்வான், ஒண்ணுமே எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனா நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் என்ன உயர்த்துனீங்க, என்னென்னமோ காரியத்தை செய்தீங்க, இது உம்முடைய பார்வைக்கு லேசானது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அமைதலோடு இருந்தாரு. இன்னொன்னு காரியம் என்னன்னா, அவங்க பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகிற ஒரு ஸ்டேஜ். அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை சென்னை பட்டணத்துல விட்டுட்டு இவர் மாத்திரம் அவ்வளோ தூரம் போயிட்டாரு. இவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதையும் ஆண்டுகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆமென், அந்த இந்து பிரமுகர் என்ன பண்ணான், பயங்கர எரிச்சல், பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. சாரு என்ன பண்ணிட்டான், ஏய் என்னை யார் அரெஸ்ட் பண்ணுது, அந்த இன்ஸ்பெக்டர் பேரு என்னடா, வேலு. ஆமென், சோத்திரம், கூட்டணும் அவனை. அல்லேலூயா. அவனை இவர் இந்த இந்து பிரமுகர் பெரிய பெரிய ஆளுங்களை பிடிச்சி இவனை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னைக்கே இவனை என்ன பண்ணுங்க, டிரான்ஸ்பர் அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. திரும்ப 2வது நாள் ஆர்டர் வருதான், எப்பா உனக்கு டிரான்ஸ்பர் வந்திருக்குது, சூளமேடு ஸ்டேஷனுக்கு போ. எங்க இருந்து வந்தாரோ அங்கேயே ஒரு கேட்காமலேயே திரும்ப கொண்டு வந்து போட்டான். ஒரு போட்டாங்க, கர்த்தர் அந்த பெண்ணை வந்து பெரிய பிள்ளையா மாறிச்சு. ஆமீன், கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. வேலை கர்த்தர் இம்மானுவேலா கர்த்தர் மாத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். புதிய வாசலை திறப்பாரு. எப்போ, நெருக்கம் இருக்கிற நேரத்துல கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று பாருங்களேன், நின்று பாருங்களேன், உங்களுக்கு வருகிற வாசல்கள் பெரியதா இருக்கும். ஆமென். அடுத்தபடியாக நான் சொல்றேன், இந்த நெருக்கம் என்ன செய்யும், அடுத்தது 2 கொரிந்தியர் 4:8. இந்த நெருக்கம் சாதாரணமான நெருக்கம் இல்ல. 2 கொரிந்தியர் 4:8. சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரம் முடிக்கலாம். எப்பக்கத்துல நெருக்கப்பட்டோம், எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறது இல்ல. ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆமென் சோத்திரம் நெருக்கப்பட்டாங்க, அக்கினில சூட்டி தூக்கி போட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த நெருக்கத்தின் நேரத்துல ஒருவர் உள்ள போனாரு. ஆமென் சோத்திரம். கட்டப்பட்டவர்களாய் உள்ள போட்டாங்க. அந்த நெருக்கத்தின் நேரத்திலே கர்த்தர் உள்ள சென்று விடுதலையாக்கப்பட்டவர்கள் வெளியே வந்தது மாத்திரமல்ல, தானியேல் 3:30 சொல்லுகிறது, பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்துல உயர்த்தினார். ஒரு ஆமென் சொல்லலாமே. நெருக்கத்துக்கு பிறகு என்னதான் வருது, உயர்வு தான் வரும், ஆசீர்வாதம் எனக்கு காத்திருக்குது. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஏங்க முதல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இதை இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நெருக்கத்துல இருந்து நான் எல்லாம் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. இந்த நெருக்கத்துல கர்த்தர் புதிய வாசல் எனக்கு திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 3வது, நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உயர்வு ஆசீர்வாதங்களை எனக்காக வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமே. தானியேலுக்கு ஒரு நெருக்கம் வருது. 4 பக்கமும் 6ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் பொழுது, சிங்க கெபியில போட்டு அந்த கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினால் அதன் மேல முத்திரை போட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. இந்த தானியேலுக்கு வந்த நெருக்கம் எப்படிப்பட்ட நெருக்கம் தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லலாமே. எப்படிப்பட்ட நெருக்கம் வாசிங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் வாசிங்க. மனுஷர் தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய தேவ விஷயத்தில், வேத விஷயத்துல முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, எப்பா இந்த தானியேலை ஆமென் சோத்திரம், இவன் ஜெபத்துல ஒரு குற்றத்தை கொண்டு வரணும். ஆமென். வேத விஷயத்துல ஒரு குற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இவனை முடக்க முடியும். அல்லேலூயா என்பது அவங்க என்ன பண்ணாங்க, தானியேலுக்கு அப்படியேப்பட்ட ஒரு நெருக்கத்தை கொடுக்கறாங்க. 30 நாள் ஜெபம் பண்ண கூடாது அப்படின்ற ஒரு நெருக்கத்தை கொடுக்கறாங்க. ஆனா தானியேல் என்ன செய்தாரு, நோ காம்ப்ரமைஸ். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லலாமே. ஜெபத்துக்கு நோ காம்ப்ரமைஸ். ஆமென். உபவாசத்துக்கு நோ காம்ப்ரமைஸ். அதுக்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லலாமே. எந்த தேவனுடைய பிள்ளை வேத விஷயத்துல, ஜெப விஷயத்துல, கர்த்தரை தேடுகிற விஷயத்துல உண்மையா இருக்கிறாங்களோ, நான் சொல்றேன், அந்த நெருக்கம் ஒரு சேதத்தை உங்களுக்கு கொண்டு வராது. அந்த நெருக்கம் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேரா தான் உங்களை கொண்டு போகும். ஒரு ஆமென் சொல்லலாமே. சத்தமா தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
தானியேல ஆமென் சோத்திரம் ஆண்டவர் இந்த சிங்கக்கேபில போடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். பாருங்க தானியேல் 6:3 வாசிங்க. ஆமென் 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 ஆமென். ஏற்படுத்த நினைச்சிருந்தான். அல்லேலூயா. அதுக்கு இடையில தான் அந்த நெருக்கம் வந்தது. அல்லேலூயா. அந்த நெருக்கத்துல உண்மையாய் ஜெபத்துல தரித்திருந்த அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் திரும்பவுமாய் அந்த ஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் வைத்தார். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க கர்த்தர் வைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய பிசினஸா இருக்கட்டும், நம்முடைய வேலையா இருக்கட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், அதிலிருந்து உங்களை வெட்கப்படுத்த சத்துருக்கள் பயங்கரமா போராடுவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல தரித்திருங்க, கர்த்தர் விடுதலை தருவார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென் சோத்திரம். அமெரிக்கா தேசத்துல ஒரு டாக்டர் தேவ மனுஷன் ஒரு கிளினிக்கை ஏற்படுத்தி குறைந்த விலையில எல்லாருக்குமே ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். திட்டத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் அவர் ஆசீர்வதிச்சு வந்தார். அவர் ஒரு தனியா இன்னொரு போர்டு போட்டார். என்னன்னா, ஆமென், நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க $20 கொடுத்தா போதும். ஒருவேளை அந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க குணம் அடையலைன்னா நீங்க $100 நான் கொடுக்குறேன். எப்படி? $100 நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் வைராக்கியத்தை வச்சு அவர் சொல்லிட்டார். இதை பார்க்கறான். இலவசனால வாய் பொழந்துரும். நம்மளுக்கு இல்ல, மற்றவங்களுக்கு. அப்போ உள்ள ஒருத்தன் போறாரு. ஒருத்தர் போயிட்டு இவனை எப்படியாவது மடக்கி என்ன பண்ணிடலாம், அந்த $100 நம்ம எப்படியாவது சுரண்டிடலாம், சுகந்தரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. உள்ள போயிட்டு டாக்டர் கிட்ட, டாக்டர் எனக்கு பயங்கரமா இந்த நாக்குல எனக்கு சுவை அறிவே தெரியல. கறி சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, மீன் சாப்பிட்டாலும் ஒன்றும் தெரியல, ஒரு சுவையும் எனக்கு தெரியல. அது ஃப்ரையை சாப்பிட்றேன்னா என்ன சாப்பிட்றேன் ஒன்றுமே தெரியல டாக்டர், எனக்கு இந்த நாக்குக்கு எதனா ஒரு மருந்து கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது, உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி, கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவன் மைண்ட் எல்லாம் அந்த $100 மேலேயே இருக்குது. இவங்கிட்ட இருந்து எப்படியாவது ஏமாத்தி என்ன பண்ணலாம், $100. ஏன்னா நாக்குல ஏதோ ஒரு பிரச்சனை, சுவையை அறிய முடியல, இவர் எப்படி உடனே சரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சவாலோடு அவன் போறான். டாக்டர் என்ன பார்த்தாரு, உட்கார வச்சுட்டு சொன்னார், நர்ஸ் இங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கு பாருங்க, அதுல 22வது அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. அந்த 22வது பாக்ஸ் எடுத்துட்டு தரங்க, அதுல ஒரு சொட்டை எடுத்து அவன் நாக்குல விடுங்க அப்படின்னாரு. அல்லேலூயா. அவன் நாக்குல விட்ட உடனே அலற ஆரம்பிக்கிறான். யோ என்னையா நீ கெரோசின் ஏத்திய நாக்குல விடுற? நர்ஸுங்க எல்லாம் கை தட்டுதுங்க. தேவன் சுகத்தை கொடுத்துட்டாரு. நீ எதுக்கு வந்த? நாக்குல சுவையே தெரியலன்னு வந்த, உணர்வே இல்லைன்னு வந்த. கர்த்தர் கொடுத்துட்டாரா? $20 வச்சுட்டு முகத்தை வெக்கமாயிட்டு வெளியே போயிட்டான். அவனுக்கா டென்ஷனு. என்ன வெக்கப்படுத்திட்டானாடா இவன், நம்ம ஒரு $100 அடிக்கலான்னு போனா இவன் நம்மளே வெக்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி போயிட்டு 3 நாள் கழிச்சு திரும்ப வரான். திரும்ப இந்த வாட்டி $100 எப்படியாவது அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள போறான். உள்ள போயிட்டு அவன் சொல்றான், டாக்டர் எனக்கு இந்த கெரோசின் உள்ள போனதுனால என் நினைவு மண்டலம் பயங்கரமா பாதிப்பாயிடுச்சு. என்னது? நினைவு மண்டலம் பாதிப்பாயிடுச்சு. என் அப்பா அம்மா யாருன்னு தெரியல, வழி நான் தெரியல, ஒண்ணுமே தெரியாம ஞாபக மறதி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், என் லைஃப் என்ன ஆகுமோ தெரியலையா. நீ என்ன பண்ண எனக்கு தெரியாது, நீ $100 கூட நான் வேற ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்றேன், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஏப்பா உன் ஞாபகம் மறதி அவ்வளவுதானே, நினைவாற்றல் போயிடுச்சு அவ்வளவுதானே, உட்காருப்பா, என் ஆண்டவர் பெரியவர், சுகத்தை கொடுப்பாரு. அவன் அமைதியா சொல்லும் பொழுது அவன் பார்த்தான், இவன் என்ன பண்ண போறான், இதுக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது டாக்டர் சொன்னாரா, நர்ஸ் இங்க வாங்க, அந்த 22வது பாக்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது கத்த ஆரம்பிச்சுட்டானா. யோ நான் நீ திரும்ப நீ கெரோசின் எடுத்துட்டு வர சொல்ற? அத்தனை பேரும் கையை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? என் தேவன் நினைவாற்றலை திரும்ப கொடுத்துட்டாரு. அவன் டாக்டரை வெக்கப்படுத்தணும்னு நினைச்சான், திரும்ப $20 கொடுத்துட்டு அவன் வெக்கப்பட்டு போனான். அல்லேலூயா. இந்த நெருக்கம் எல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா மாறும். இந்த நெருக்கம் எல்லாம் புதிய வாசலை கொண்டு வரும். இந்த நெருக்கம் எல்லாம் இழந்து போனதை பல மடங்கு தர கர்த்தர் வல்லமை உள்ளவர். இந்த விசுவாசத்தோடு இந்த மாதத்தை முடித்து புதிய மாதத்துக்குள்ள போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நான் ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு. எல்லா கையை தட்டி, நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கு வளைந்திடாமல் தீவிரம் வந்து என்னை தாக்கு. ஆமென்.
உம்மை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ள பொங்குதே. ஆமென். ஒரு நிமிஷம். ஆமென். ஒரு 5 நிமிடம் தான். ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் இல்ல. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு அபிரவிதமான ஜெப ஆவியை கர்த்தர் இங்க கட்டவிழ்க்க போகிறார். ஓ, நெருக்கத்தின் மத்தியில உறுதியாய் ஜெபிக்கிற ஒரு கிருபையை, ஓ, வேத வசனத்துல வேத விஷயத்துல உறுதியாய் நிற்கிற ஒரு கிருபை. இந்த நிற்கும் பொழுது என்ன நடக்கும்னா, இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. புதிய வாசல் உண்டாகும். புதிய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் கர்த்தர் நடத்துவா. எத்தனை பேருக்கு இது தேவையோ அத்தனை பேர் நல்ல பலமா கையை தட்டுங்க. ஒரு பலமான ஒரு அபிஷேகம் இறங்குது. ஒரு பலமான வல்லமை இறங்குது. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அபிஷேகத்தின் ஓ ரபகதிடபல கரபா. ஓ ஹல்லேலூயா. சூரிய கதிர்களை போல அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு மேல இப்பொழுதே பாய்வதாக. எத்தனை பேருக்கு ஜெப ஆவி வேண்டும்? அத்தனை பேர் கையை தட்டி ஒரு விசேஷித்த ஜெப ஆவி, தானியேல் மேல இறங்கின ஜெப ஆவி, கெத்செமனிலே காணப்பட்ட ஜெப ஆவி இப்பொழுதே அப்போஸ்தல கிருபை சபையின் மேல ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து எங்களுக்கு ஆண்டவரே விசாலத்திலே வைத்தீர் ஆண்டவரே. ஒரு விசாலமான இடத்தை தருவீராக. ஒரு கன்ஃபர்மேஷனை தருவீராக. இருதயங்களை அசைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துக்கு நேரா அப்படியே கரம் வருவதாக. இந்த இடத்துக்கு நேரா அப்படியே கரம் வருவதாக. ஒரு விசாலமான சபை ஆண்டவரே இந்த இடத்துல அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஓ ஷபகதடபல கரியா. உள்ளங்களை அசைக்கிறவர் ஆண்டவரே. ராஜாவினுடைய உள்ளத்தை அசைத்தவர் ஆண்டவரே. ஏ தானியேலே, உடைய தேவனுடைய தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா நெருக்கங்களும் மாறுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சுமைகள் மாறுவதாக. பலவீனங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேருக்கு பலவீனம் இருக்குது? அவங்க மாத்திர கையை தட்டி அந்த பலவீனத்துக்கு நேரா கர்த்தருடைய தழும்புகளில் இருந்து வருகிற வல்லமை இறங்குது. இயேசுவின் தழும்புகளில் இருந்து வருகிற சுகத்தின் வல்லமை. யெகோவா ரஃபா உடபகதடபல கரபா இரவங்க துரானியா. இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தடைப்பட்ட எல்லா காரியங்களுக்கு நேராய் அந்த தடையின் மேல இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. சர்பத்தின் ஆவிகள், தடை செய்கிற வல்லமைகள், இருளின் அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றின் மேல சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பத்தின் மேல, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, இந்த சபையின் மேல அது பாய்வதாக. கர்த்தருடைய வல்ல கரம் ஆண்டவர் இதை செய்தது என்று நாங்கள் சாட்சியிட்டு சொல்லத்தக்கதாக நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்கு நாங்களை கொண்டு போய் விடுவீராக. தொடர்ந்து நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. இந்த வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அருமையான பாஸ்டர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நல்ல செய்திகளை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.